பாத்தீங்களா? நீங்க இங்கதான் சாப்பிடணும்னு சொன்னேன்ல, இப்ப யாருக்கும் தெரியாம நழுவுறீங்களே. நீ சொன்னா நான் கேட்கணுமா? வேண்டாம், கேட்காதீங்க. அப்ப நீங்க சொல்றது நான் கேட்கணுமா? இப்போ என் தாத்தா ரூமுக்கு போய் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஷோ, நான் என்ன பாவம் பண்ணணும் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரி வா, தின்னு தொலைக்கிறேன். முதல்ல தாத்தா உடம்பு குணமாட்டும், அதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இருக்கும், இந்தா. சாப்பிடுங்க. அட, என்னைய பார்த்துட்டு இருந்தா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அந்த பொரியல் கொஞ்சம் போடு. ஆயா, கருப்பை எங்க? சமையல் கட்டுல இருக்கான். ஏன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே கொண்டு வரேன். ஒண்ணும் வேணாம், இன்னைக்கு சமையல் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கருப்பை அப்படி சமைப்பாரு தெரிஞ்சிருந்தா நான் ஹோட்டல் பக்கமே போயிருக்க மாட்டேன். அவரை கூப்பிட்டு ஒரு நல்ல பிரசன்ட் கொடுக்கணும். கருப்பையாவ சமைச்சா நீ சாப்பிட போறேன்னு தெரிஞ்சு சின்னமா தான் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. ஏய், நீயா சமைச்ச? ராதா, ராதா எங்க ஓடுறா? அது எனக்கு என்னது? அம்மா, உங்க பிள்ளையோட நாடகத்துல நடிக்கிறதுக்காக ஒரு நடிகையா நான் இங்க வந்தேன். ஆனா அந்த நாடகம் நிஜ வாழ்க்கையாகி நான் நடிக்க வந்ததை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டே வரேன். படுத்தோன்னு தூங்கி பழக்கப்பட்டனா இப்ப எல்லாம் கணா காண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா, உங்க வீட்டிலே வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏழைங்களோட ஆசை நிறைவேறாதுன்னு சொல்லுவாங்க. என் ஆசை நிறைவேறுமாமா? ராதா, ராதா வாங்க. உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா. அதான் அப்போ ஜெகதீஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்தானே, இப்போ எதுக்குன்னு கேக்குறியா? இது உனக்கு என்னோட பிரசன்ட். ராதா, சத்தியமா சொல்றேன், எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஒரு ருசியான சாப்பாட்டை நான் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன். எங்க வீட்லயும் எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. நீ நல்ல சண்டை போடுறது மட்டும் இல்ல, நல்ல சமைக்கும் செய்ற. வரேன். கொத்து சாவி. இது எங்க எனக்கு? குடும்பத்துல குத்து விளக்கு ஏத்துறவங்க கிளத்தாமா கொத்து சாவி இருக்கணும். அதுதான் எங்க பரம்பரை வழக்கம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, நல்ல நாள், அதனால தான் கொடுக்கறேன், வச்சுக்க. இரும்பு பெட்டி எப்படி திறக்கிறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்குறேன் பாரு. 1 2 3 நம்பர் போட்டுருக்கு இல்லையா? நீ இரும்பு பெட்டியை திறக்கிறதா இருந்தா 1ஆம் நம்பரை போட்டு திறக்கணும். அதுல ஒரு திருகு இருக்கு, அதை 7ஆம் நம்பருக்கு திருப்பணும். தாத்தா, என்ன இது? இரும்பு பெட்டி எப்படி திறக்கிறதுன்னு மருமகளுக்கு சொல்லி கொடுக்குறேன். தாத்தா, என்ன காரியத்தை செய்றீங்க? கொஞ்சம் பொருள்டா, மறந்து போயிடும். எதுல விட்ட? 2 இந்த 2வது சாவியை போட்டு மறுபடியும் அதை திருகுனீன்னா. தாத்தா, உங்க புத்தி ஏன்டா இப்படி போதும்? இரும்பு பெட்டி திறக்கிற விதத்தை அந்நியருக்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. அந்நியரா? யார பார்த்து அந்நியருங்கிற? அவன் என்ன குறிப்பிட்டுதான் சொல்றான். நான் வரேன். அங்கிள், உங்க தாத்தா உங்க அப்பாவை பெக்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன்டா. திடீர்னு உனக்கு நான் அணியன் ஆயிட்டேனா? இத பாரு, எனக்கு கடவுள் வேண்டிய பணத்தை கொடுத்திருக்காரு. ஒருவேளை கஷ்டம்னு ஒண்ணு வந்ததுன்னா உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன். உங்க தாத்தா, மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட இருந்து உரிமையோட வாங்கிட்டு போவேன், தெரியுமில்ல? அங்கிள், ஐ அம் சாரி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகாத கீதா கிட்ட இரும்பு பெட்டி எப்படி திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் அப்படி சொன்னேன். என்னது, உன் வருங்கால மனைவி உனக்கு அந்நியமா? சேகர், என்ன சொல்றான் பாத்தியா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு. அதானே, ஏன்டா அப்படி சொன்ன? அவர் சொல்றது உண்மைதானே? நீ சும்மா இருமா. என்னடா உளறற? ஐயோ தாத்தா, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அவ்வளவு அவசரமா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். அவசரம் அவசியம்.
என்னடா சொல்றான்? எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகல, அதுக்கு ஏற்பாடு பண்றதை விட்டுட்டு இரும்பு பெட்டிக்கு என்ன விளக்க வேண்டி கிடக்குன்னு சொல்றான். அவன் கரெக்ட். நாம 2 பேருமே ரிட்டையர் கேஸ், எல்லா விஷயத்தையும் மறந்துடுறோம். நீ என்ன செய்யற? இவளோட அப்பாவை பாக்குறேன், இங்க கூட்டிட்டு வர்றேன். எல்லாரும் உட்காந்து விஷயத்தை பேசி முடிச்சிருவோம். வெரி குட். இவ அப்பா அட்ரஸ் என்ன? அட்ரஸ் அங்கிள், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் விஷயத்தை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படி வர்றான் பாத்தியா? டேய் சங்கர், நாம 2 பேருமே டியூப் லைட்டா. அவனோட கல்யாணத்தை தள்ளி போடுறமே நினைச்சு நம்ம கிட்ட கடுப்படிக்கிறான். ஆமாண்டா. நீ ஒருத்தன் தினம் என் பிரஷரை டெஸ்ட் பண்ணியே தவிர அவனோட பிரஷரை டெஸ்ட் பண்றியா? நீ ஒரு முண்டம், நான் ஒரு தண்டம். பரதேசி. நோ, அப்சல்யூட்லி இம்பாசிபிள். என்னால ராதாவோட அப்பாவா நடிக்கவே முடியாது. என் இமேஜ் என்ன வருது? ஹே லுக், ஐ அம் an ad man, not an old man. என்னடே, ஐ அம் an ad man அடிக்கடி சொல்லி காலரை தூக்கிட்டா மட்டும் போதாது, நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். யார் முன்னாடி நடிக்கிறதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? பெரியவர் முன்னாடியா? மூஞ்சில ஒரு பாவம் மாறினா கூட கப்புன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, இந்த கம்பெனிக்கு அவர் தான் பாஸ். அவர்கிட்ட நான் மாட்டினேன், சீட்டை கழிச்சிருவாருப்பா. ஏன்டா அவரை பார்த்து இப்படி பயப்படுற? கூட இந்த டாக்டர் சங்கர் வேற இருப்பாரு. அவர் ஆனா உன்னா போலீஸ்ல மாட்டி விட்டுருவாரு. எனக்கு இந்த போலீஸ் காக்கி சட்டைனால ஒரு சின்ன அலர்ஜி. வர வர பஸ் கண்டக்டரை பார்த்தாலே பயமா இருக்கு தெரியுமா எனக்கு. என்னடே, இப்ப நீ நடிக்க ஒத்துக்கல, நானே உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஐயோ ஜெகதீஷா, உனக்கு ஏண்டா இப்படி ஒரு சோதனை? சரி, சீட்டு கிழியறது நிச்சயமாய் போச்சு. என்னத்துக்கு மூலமா கிழியணும்? நான் பெரிய இடத்துலயே மோதி பாக்குறேன். எப்பா, ராதாவுக்கு அப்பா ரெடி. பை தி வே, ராதாக்கு எத்தனை அப்பா? என்ன வயசு சொல்றேன். இவர் எங்க தாத்தா. வணக்கம். இவர் டாக்டர் அங்கிள். ஓ சந்தோஷம். வணக்கம். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க ஒரு டாக்டர் தெரிஞ்சதுல எனக்கு பரம திருப்தியாக்கும். ஏன்னா நானும் ஒரு டாக்டர் அல்லவா? அப்படியா? இல்லையோ பின்னே. சித்த ஆயுர்வேத யுனானி ஹோமியோபதி சக்கரவர்த்தி சாம்ராட் குலேபகாவலி சிங்கம் தங்கம் வைத்தியநாத சுவாமிகள்னு கேள்விப்பட்டிருக்கா? அதுதான் எங்க அப்பா. என் பேர் இதை விட பெருசு. இன்னொரு நாள் சொல்றேனே. உங்க 2 பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கும். அப்படி எல்லாம் இல்லைங்க, உங்களை மாதிரி பெரியவரை பார்த்ததுல எங்களுக்கு தான் சந்தோஷம். யாரு பெரியவா? இல்லையோ பின்னே, நான் பெரியவர் ஆயிட்டேன். கூப்பிட்டல உட்காரு. சரி, நீதான் மருமகளோட அப்பாவா? யாராக்கும் மருமகள்? இவளாக்கும் மருமகள். என்ன கேட்கிற பெரியவர்? கீதாக்கு அப்பா நீங்க தானான்னு தாத்தா கேக்குறாரு. இல்லையோ பின்ன. என்ன தாத்தா? என்ன சார், என் பொண்ணுக்கு நான் தான் அப்பா. அவ அம்மா கூட சொன்னாடே இல்லையோடி. உங்களுக்கு இதுல ஏதாவது லவலேச சந்தேகம் உண்டா? நோ, ஒரு பேச்சுக்கு சொன்னார், அவ்வளவுதான். கல்யாணத்தை பத்தி பேசலான்னு தான் உங்களை இங்க வரவழைச்சேன். இத பாருங்க, திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. ஆஹா, எவ்வளவு கரெக்ட். உன்னை யாரு கேட்டா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் அன்று. மடையா, புதுசா ஏதாவது பாடுறா? பாடி எங்க அப்பா கணக்கு பாடவா? பல்ல உடைக்க. பல்லெல்லாம் மாணிக்க பல்லல்லவா? நீங்க அளவுக்கு மீறியே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அளவு ஜாஸ்தியா இருந்தா சொல்லுங்க, குறைச்சுடுறேன். நோ, உங்களை மாதிரி மேதையோட அறிவுக்கு எல்லையே கிடையாது. அறிவுக்கு முன்னால ஆஸ்தி அடக்கம், ஆஸ்திக்கு பின்னால அறிவு முடக்கம். நேக்கோ இங்க பயங்கர நடுக்கம். சேகர், நாம வரதட்சணை கேட்போம் பயப்படுறார் போல். சேச்சே, வரதட்சணை கேட்கறவங்க எல்லாம் பாவிகள்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பகுபேஷ், உங்களுக்கு எவ்வளவு பெரிய இது மனசு. உங்க பெரிய இது மனசுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமில்லை. உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே இந்த புகா என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கீதா எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச புதையல் மாதிரி. ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அது அவன் செய்த புண்ணியம். அவன் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. நானே உங்ககிட்ட நேரா வந்து பொண்ணு கேட்கலான்னு நினைச்சேன். எனக்கு உடம்பு சரியில்லை. படாது படாது, நீங்களாம் அங்க வரப்படாது. நீங்களாம் வந்தா கதை கந்தலாயிடும். அம்மா கீதா, நீ அந்த பையனை விரும்பி எறும்பு எறும்பு டாடி டாடி எதுக்குமா டாடி டாடிங்கிறாய்? அப்பா என்ன கூப்பிடு. அதுக்கா? ஆமா ஆமா, சரியாயிடுத்து. எல்லாம் சரியாயிடுத்து. எல்லாம் ஒரு வழியா சரியாயிடுத்து. இல்லன்னா ஓட்ட கேமரா வழியா ஒண்ணு வச்சிருக்கேன். அப்போ கீதா, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர சம்மதிச்சுட்டாய். ஐயோ வைக்கப்படுறாரு. நானும் இங்க சம்பந்தியா வர சம்மதிச்சுட்டேன். அப்புறம் என்ன, நிச்சயதார்த்தமே முடிஞ்ச மாதிரிதான். பெரியவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்களே இல்லையா, அவங்கள போய்க்கோ. உங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னேன். என் காலை இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. விழுகும் விழுகும் விழுகும். ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நல்ல சீரும் செருப்புமா, நீரும் நெருப்புமா. என்ன என்னாச்சு என்னாச்சு? நேக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டா வீல் வீல் கத்துவே நாக்கும். அவரை கூட்டிட்டு போய்
நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சா. எங்க இதோ இதை எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு சாப்பாடு பரமா விலேஷ். என்ன பா, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கொஞ்சத்துல தப்பிச்சம்பா. என்ன டேய், தாடி ஒட்டினே சரியா ஓட்டக்கூடாது. சத்தா போடா. சும்மா ராஜரிஷி மாதிரி கெட்டப்ப கொடுத்துட்டீங்க. சமயத்துல தாடிக்குள்ள எறும்பு பூரும் நான் கண்டனா. அவன் நீ கொடுத்தது என்ன கோந்தா அல்வாவா? தின்னு பாரு தெரியும். சரியான நேரத்துல ராதா வந்து காப்பாத்தலன்னா நம்ம கதை கந்தலா இருக்கும். ராதா, தேங்க்யூ சோ மச். எனக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் நீ எனக்கு செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு பதிலா நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு புரியல. ஹலோ ராஜா. ஹாய் கீதா. Thank God. கீதா, யார் வந்து சேர்ந்தேன். I love you darling. I love you so much. அம்மா ஏன் அந்த லேட்? Oh God, I missed you a lot. சிரிக்காத கீதா. தாத்தாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடும்படி ஆயிடுச்சு. ஒரு மணி நேரம் அந்த தாடி ஒட்டிப்பாரு. அப்ப தெரியும் எரிச்சல் என்னன்னு. நல்ல நாடகம். உங்க நாடகத்துல ஏன் வேஷத்துல நடிக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய ஊர்ல வேற யாருமே கிடைக்கலையா? போய் போய் அந்த பிளாட்ஃபார்ம் பூக்காரியை பிடிச்சிருக்கீங்களே. இந்த வேஷத்துக்கு எலிசபெத் டெய்லரை கேட்டோம். ஃப்ரீ இல்லன்னுட்டாங்க. இப்ப என்ன பாவம் சமயத்துல வந்து தாத்தாவோட உயிரை காப்பாத்திருக்கா. அந்த பொண்ணை பத்தி இப்படி பேசாத கீதா. ஏ ராஜா, உங்க தாத்தாவை ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாம் போல் இருக்கே. கீதா, என்ன சொல்ற? பின்ன ஒரு சாதாரண பூக்காரிய நான் நம்பி ஏமாந்துட்டாரே. அந்த அளவுக்கு அவரை நம்ப வச்சிருக்கானா டெஃபினட்டா ஒரு பெரிய நடிகை தான். கீதா, ஷட் அப் ஜெகதீஷ். லுக் ராஜா, இனிமேதான் நீங்க ராதா கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி எழுங்க நம்மள மாதிரி பணக்காரங்களை பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க பாப்பாங்க. நோ கீதா, நீ நினைக்கிற தப்பு. ஆமா, ராதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ கண்டிப்பா பணத்துக்காக இந்த உதவியை செய்யல. லுக் கீதா, ராதா ஏழைதான். ஆனா இதே முள்ளவர். போக போக தானே தெரிய போகுது. ராஜா, ஐ அம் வெரி டயர்ட். ஓகே கீதா, நானே உன்னை டிராப் பண்றேன். கம் லெட்ஸ் கோ. ராதா, இந்த நாடகத்தை நாடகமாவே நினைச்சுக்க. கூடிய சீக்கிரம் கடைசி சீன் வந்துரும். நீ போயிடலாம். கவலைப்படாதம்மா. என்ன ராதா, நீ இன்னும் தூங்கல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. உங்க கீதா தான் வந்துட்டாங்களே. நாளைக்கு காலையில நான் போலாம்ல? நோ, நீ போகாத ராதா. தாத்தாக்கு இன்னும் உடம்பு சரியா குணமால. ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். குழப்பமா? ஆமா ராதா, கீதாவை எப்படி தாத்தாக்கு அறிமுகப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ராதா. நாளைக்கு காலையில அவங்களை இங்க அழைச்சிட்டு வாங்க. தாத்தா கிட்ட நானே அறிமுகப்படுத்துறேன். தேங்க்யூ ராதா, தேங்க்யூ சோ மச். இப்போதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது. பாவம், எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. நீ இல்லாம நான் என்ன செய்வேன்னு எனக்கே புரியல. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். நீ போய் நிம்மதியா தூங்கு. நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். குட் நைட். ராதா, இந்த நாடகத்தை நாடகமாவே நடிச்சுக்க. கூடிய சீக்கிரம் கடைசி சீன் வந்துரும். நீ போயிடலாம். கவலைப்படாதம்மா. ஹலோ அங்கிள். ஹலோ, யார் அது? இதான் கீதாவோட ஃப்ரெண்டு. இது என் டாக்டர் அங்கிள். ஹலோ. ஹலோ. தாத்தாவை பார்க்க அழைச்சிட்டு போறேன். ஐ see, go ahead. அங்கிள், என்னம்மா? புறப்பட்டீங்களா? ஆமா. ராதா, நீ கீதாவை தாத்தா கிட்ட அழைச்சிட்டு போ. நான் டாக்டர் அங்கிள் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். அங்கிள். என்ன ராஜா? தாத்தா கிட்ட சில முக்கியமான பிசினஸ் விஷயம் பேசலாமா? நோ ராஜா,
அஃப்கோர்ஸ் சேகருக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, ஆனா எந்த நேரத்திலையும் எப்படி வேணாலும் ஆகலாம். அதனால அவனுக்கு இப்ப எந்த சைனும் கொடுக்க கூடாது. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, நான் வரேன். அப்படியா? வா பாப்பா, உனக்கு குழு இல்லையாம்மா? பேர் என்ன? கீதா. கீதாவா? என் மருமக பேர் எனக்கு தெரியும், உன் பேரை கேட்கிறேன். அவங்க பேரும் கீதா தான். முழு பேர் கீதா ராணி. ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அவங்க இவங்கங்கிறிய? அவங்க என்னை விட பெரியவங்க. பெரியவங்களா? எந்த வகையில? படிப்பு, அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லா வகையிலையும் தான். இது எல்லாத்தை விட பெண்களுக்கு ஒண்ணு தேவை. அதுவும் ஃப்ரெண்டு விஷயத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது, இப்பதானே பாக்குறேன். ஏமா நீ எந்த ஒரு? மஜுரா, கீதா பார்க்க தான் நான் இங்க வந்தேன். ஆமா, அவங்களும் என் கூட இங்கே தங்கலாமா? என்னம்மா இப்படி கேக்குற? உன்னை பார்க்க வந்தவங்களை வெளியே தங்க வைக்கலாமா? இங்கே இருக்கட்டும், எவ்வளவு நாள் வேணாலும் தங்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? நான் போறேன். எங்கம்மா? என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? இது யார் வீடு? இதுவும் உன் வீடு தான். ஆமா, நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா இருக்கே. ராஜாவை நீ சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லையா? அப்புறம் என் மேல ஏதாவது கோவமோ? சத்தியமா இல்ல. உங்க மேல எனக்கு கோபமே வராது. கோவமே வராதில்ல? அப்புறம் என்ன சமாச்சாரம்? நான் போகணும், அதுக்கு உங்க அனுமதி நிச்சயமா கிடைக்காது. நீ போயிட்டீங்கன்னா யாருமா என்ன கவனிப்பா? அதுக்கு தான் கீதா இருக்காங்களே. ஆமா அங்கிள், உங்களை நான் நல்லா கவனிச்சுக்குவேன். இந்த கீதா இல்லாத குறைய இந்த கீதா ராணி போக்கிடுவா. சேலஞ்ச். எவா ராணி? கீதா ராணி? இது குதிரை பந்தயம் இல்லம்மா சேலஞ்ச் பண்றதுக்கு. குடும்பம். ஒரு குடும்பத்துல நிரந்தரமா இருக்கிற மருமகளுக்கு என்ன வேலை, எங்கிருந்தோ திடீர்னு வந்து தங்கிட்டு போற விருந்தாளிக்கு என்ன வேலைங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. நானும் உங்ககிட்ட பல தடவை கேட்டுட்டேன், இந்த ஒரு தடவையாவது என்ன போவிடுங்களேன். போறியா? சரி போ. ஆனா ஒண்ணு, நீ போன உடனே நானும் போயிடுவேன். தாத்தா, என் மனசுல அப்படி தோணுதுப்பா. கீதா, ஏன் உடனே போனோன்னு பிடிவாதம் பிடிக்கிற? தாத்தா இருக்க சொல்றாருல, கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு போயேன். என்ன சொல்ற? ப்ளீஸ். சரி. அவ சொன்னாதான் கேட்பியா? நான் சொன்ன கேட்க மாட்டியா? சரி, உன் சந்நிதியை கூட்டிட்டு போ. உனக்கு எது வேணாலும் கேளுமா.